பாருங்க குள்ளாண்ட எப்படி மாட்டிருக்கு பாருங்க. ஒரு மீன் ஒன்று மாட்டிச்சு வாங்க. அது பாரு மாட்டிக்குது 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 மாட்டின்னு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கலாம் தான். ஆற்றுல இல்லை, ஆற்றுல பார்த்தீங்கன்னா குள்ளாகாண்டு அதிகமாக இருக்குது. நம்ம பிடிக்கிறத இப்போ சரியாக குள்ளாகாண்ட மாட்டல. அதனால் இங்கே ஆற்றுல இங்கேருந்து பிடிச்சிட்டு போய்ட்டு நம்ம அந்த ஸ்பாட்டில் இப்போ விரால் பிடிக்க போகிறோம். அதனால தான் இன்றைக்கி குள்ளாகாண்டை பிடிக்கலாம்னு வந்துடும். அது இல்லாமல் ஆற்றுல வர பெரிய பெருசாக இருக்குது குள்ளாண்டை. கொஞ்சம் அதனால் இங்கேயே பிடிச்சின்னு போயிடலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். நம்ம எப்போவுமே பிடிக்கிற அந்த 2.5 மீட்ரு விட்டு வலை தான். இதை தான் இன்றைக்கி விட்டு குள்ளாண்டை பிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் நான் இதை தான் விடுவேன். இதிலே சரியான குள்ளாண்ட மாட்டிக்கும். இந்த தான் இப்போ குள்ளாண்டைக்கு வலை விடலான்னுக்கிறேன். ஏகப்பட்ட குள்ளாண்டை இங்கேயே மேய்ஞ்சிட்ருக்கு. மழை டைம்லாம் சரியான குள்ளாண்டை மாட்டுச்சு. இப்போது மழை குறைய குள்ளாண்டே மாட்ட மாட்டேங்குது. அப்படியே 1-2 மாட்டினாலும் அந்த பனங்கோட்டைங்க வந்து சாவடிச்சுட்டு போயிடுது. அதனால் சரி இங்கேருந்தே பிடிச்சி குள்ளாண்டை வலை விட்டாச்சு. நம்ம ஃபுட்டு கொஞ்சம் லைட்டாக தோணா கொஞ்சம் டக்குன்னு வந்து ஏகப்பட்ட குள்ளாண்டை மாட்டிக்கும். இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக மாட்டோம், லேட் ஆகும். இது நம்ம சத்து மாவு வண்டி தான். இந்த சத்து மாவு போட்டால் அந்த வாசனைக்கு நல்லா வரும். வலைக்கு அப்போ இந்த பக்கம் தோணும், அந்த பக்கம் போடக்கூடாது. இந்த வாசனைக்கு பார்த்தீங்கன்னா குள்ளாண்டை நல்லா சீக்கிரம் மாட்டிக்கும். உடனே டக்கு டக்குன்னு ஆனால் கொஞ்சம் நம்ம இங்கேருந்தே பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே போட போகிறோம். அதனால் கொஞ்சம் டக்குன்னு பெற்றுட்டு போயிடலான்னு. இப்பயே பாருங்கள், இப்பயே அப்படியே 1-2 மாட்டிச்சு பாருங்கள். இப்பயே மாட்டிங்குது பாருங்கள். இன்னும் நிறைய மாட்டோம். நம்ம இறக்க வச்சு கொஞ்சம் மாட்டல. நம்ம தொலா போயிட்டா நல்லா மாட்டோம். கொஞ்சம் தொலா போயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் ஆகுது. நல்லா ஏகப்பட்டு தான் மாட்டின்னு இருக்குது. அப்படியே தூக்கி காமிக்கிற மாதிரி பாருங்க. குள்ளாண்டை எப்படி மாட்டிருக்கு பாருங்க. வீழ்ந்து போகுது. எல்லாம் பெரிய சைஸ். எல்லாம் சும்மா லைட்டாக தலை மாட்டம் தான் மாட்டின்னு இருக்கு. அதிகமாக தூக்கினா கொட்டிக்கும். குள்ளாகாண்ட சைஸு பாருங்க. இதுக்காக தான் இங்கே எவ்வளோ பெருசு பாருங்க. நல்லா பெருசாக இருக்கு. மொத்தத்தையும் நீ பிடிச்சிட்டு போகிறோம். இந்த வலையில் இது உழுவ மீன். இது நம்ம உழுவ மாட்டிருக்கு. இது பாருங்கள் வெளிச்சம். இது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே கலராக. இது விட்டுடலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் நாட்டு கெளுத்தி. இது பாருங்கள் நாட்டு கெளுத்தி மீன் 1-2 நாட்டு கெளுத்தி தான். சூப்பராக இருக்கு பாருங்கள். மாட்டிருக்கு எல்லா வகையும். அந்த மீட்டில் எல்லாத்துமே மாட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு தேவை நீ குள்ளாண்டை தான் தேவை. அதனால் குள்ளாண்டை மட்டும் எடுத்துக்கலாம். நீலாம் கட்டி விட்டுடலாம். இன்னொரு நாளைக்கு வந்து பிடிச்சிக்கலாம். சும்மா தூக்கணுன்னா விழுந்து போகுது. எல்லாமே சைஸான குள்ளாண்டை. இந்த மாதிரி இருந்தால் விரால் நல்லா மாட்டோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு வலையில் விட்டு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ குள்ளாண்டை பாருங்கள். எவ்வளோ குள்ளாண்டை பாருங்கள். எல்லாமே நல்லா சைஸ் பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்கும் குள்ளாண்டை. அதனால தான் இங்கே வர்றது ஆற்றுல. பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. பிடிச்சாச்சு. இன்னும் மாட்டினே இருக்குது. நம்மளுக்கு போதும். வெயில் ஆயிடுச்சுன்னா விரால் மாட்டாது. இதை எடுத்துகிட்டு நம்ம வழக்கமாக பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு இப்போ கிளம்பலாம். அந்த இடத்துலேருந்து நம்ம நார்மலாக பிடிக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மொத்த குள்ளாண்டை பாருங்கள். கொஞ்சம் இவ்வளோ குள்ளாகாண்டையும் ஒரே இடத்துல இருந்தால் இறந்து போய்டும். கொஞ்சம் இந்த தவலை கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரே இதில் வந்து ஆக்சிஜன் பத்தாது. அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பண்ணிட்டோம். இடத்துல நம்ம ஏகப்பட்ட விரால் மீன் பிடிச்சிருப்போம். நம்ம பழைய ஸ்பாட்டுக்கு இப்போ வந்துட்டோம். ஃபுல்லாக அது விரால். இப்போ தண்ணியில் இறங்கி தான் போடணும். அதனால் போய்ட்டு தண்ணியில் தான் இறங்கி போடணும். அதனால் கேமராமேன் இங்கே தான் இருப்பார். நான் வண்டி தான் போவேன். விராலுக்கு பார்த்தீங்க பாருங்க ஒரு டைம் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும். தூண்டில் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும். அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதான் ஆனால் கொஞ்சம் ஆழம் அதிகம். அதனால் கேமராமேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால் நான் மட்டும்தான் போகிறேன். வெற்றியோடு திரும்பி வரேன். ஒரு 4 தூண்டில் எடுத்து போகிறேன். தண்ணியில் ஃபுல்லாக அந்த இடத்துலாம் போட்டு வரப்போம். அப்படியே வா.
பாருங்கள் ஃபுல்லாக வேண்ட போட்டு விராலுக்கு போட்டு அணை வந்து மாட்டிக்குது. நான் கூட ஏதோ பெரிய விரால் மீன் நினச்சேன், பார்த்தா அணை மீன் மாட்டிக்குது மக்களே. அணை மீன் மாட்டிடுச்சு. விராலுக்கு எதிர்பார்த்தா அணை வந்து மாட்டுது. அணை எங்கே பார்த்தாலும் சரியாக இருக்குது. இந்த இடத்துல போடலான்னு வந்திருக்கோம். இந்த இடத்துல எப்போவுமே எனக்கு கை விட்டது கிடையாது. உன ஏன்னு பார்த்தீங்கன்னா நானல் இது அப்படியே ரொம்ப மீன் வரும். அதனால் இந்த இடத்துல ஒரு குள்ளாண்டை போட்டு போட போகிறோம். சரி தொடி ஆனால் அந்த இடத்துல அந்த இதுலேருந்து வரும். அதனால் இந்த இடத்துல டார்கெட் பண்ணிப்போம். குள்ளாண்டு பாருங்க, சூப்பராக இருக்கு. ஒரு மீன் ஒன்று மாட்டிச்சு வாங்க. அது பாரு ஒயரு நீங்களே பாருங்கள், டைட்டாக இருக்கா பாரு, டைட்டாக இருக்குது. நான் லூஸாக விட்டு போனேன். இதை பாருங்கள் டைட்டாக இருக்குது. மாட்டின்னு இருக்கு. வரல் ஓ பாருங்க மக்களே, பாருங்க மாட்டிக்கிச்சு. கால் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, இங்கே பாருங்க அப்படியே தான் உங்ககிட்ட காமிக்கிறேன், எங்கே மாட்டிருக்கு பாருங்க. இந்த மாதிரி மாட்டினா இல்லை நீ சும்மா அப்படியே குத்தி போகிறன்றாங்க. அப்படிலாம் கிடையாது. மீன் கட்டி வச்சிருந்தாலும் அடிக்க சும்மா அது எங்கே இருந்தாலும் டக்குன்னு மாட்டிக்கும். பாருங்க மாட்டிக்கிச்சு. நல்லா ஒரு 1.25 கிலோ வரும்னு நினைக்கிறேன். பெரிய சீசரம்.